ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது சிஎஸ்கே மற்றும் பெங்களூர் அணிகளுக்கு மே 18ஆம் தேதி போட்டி நடக்க போகுது. இந்த நிலையில் இந்த போட்டிகள் சென்னை மற்றும் பெங்களூர் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போக வேணும். சிஎஸ்கே டீமுக்கு எதிரான போட்டியில் பெங்களூர் அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க வேணும். இல்லைன்னா சென்னை அணி முதல்ல 200 ரன்கள் அடித்தால் அதை 18 ஓவர்களில் எடுத்தால் பெங்களூர் அணிக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு போக முடியும்னு சொல்றாங்க. சென்னை டீம் பொறுத்தவரையில் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் 1 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சால் கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு போக முடியும். ஒருவேளை பெங்களூர் அணிக்கு எதிரான சென்னை அணி தோல்வி அடைஞ்சு ஹைதராபாத் டீம் அடுத்து விளையாடும் இந்த போட்டியில் இந்த 2 போட்டிகளையும் தோத்துருச்சுன்னா சென்னை பிளே ஆஃப் சுற்றுக்கு போகிறது வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் சன்ரைஸ் டீம் அடுத்து விளையாட இருக்கிற 2 போட்டிகள் ஏதாச்சும் ஒன்றில் ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த சுற்றுக்கே போக முடியும். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போகணும்னா பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்று சன்ரைசர்ஸ் அடுத்து விளையாட உள்ள 2 போட்டிகள் படுதோடி அடைய வேண்டும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லக்னோ டீம் பிளே ஆஃப் சுற்றுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி ஏதாச்சும் மும்பை அணியை கூட விளையாடணும்னா 100 ரன்கள் வித்தியாசம் வெற்றி பெறணும். இது மட்டும் கிடையாது, கூட சேர்த்து ரன் ரேட் மைனஸில் தான் இருக்குது. அதங்காட்டி தான் லக்னோ அடுத்த பிளே ஆஃப் சுற்றுக்கு போக முடியாத சான்ஸே கிடையாதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.